ஹாய் கேஸ், வெல்கம் டு டிவி சேனல். இன்றைக்கி என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, பொந்தியானாவை பற்றி ஒரு கதை. ப்ரோ சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்லுறேன்னா, இவனும் நானும் ஆற்றுக்கு போயிருந்தோம். ஆமாம், அது வந்து ஒரு ஆறுலா இவன் சொன்னால் இறங்கி பிடிக்கிறானா அப்படின்னா, நானும் ஓகே இறங்கி போடுறான்ட்டேன். இறங்கியெல்லாம் பிடிச்சோம், வீட்டுக்கு வந்தோம். ஒரு வாரம் அடிச்சுச்சு எங்கள் மேலே. நாங்களே இது வண்டிகளை அப்புறம் படுக்கும்போது தான் ஆரம்பிக்குது இது. இந்த ஜன்னல் அடிக்கிற சத்தம், ஏர்கோல் அடிக்கிற சத்தம், எல்லா சத்தமும் கேட்குது எங்களுக்கு. ஆனால் வீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீட்டில் ஆளே இல்லை. நாங்கள் 2 பேர் தான் படுத்துருந்தோம். எப்படிதான் சத்தம் கேட்குது நாங்களும் யோசித்தோம். டிவி சரி, இவன் பாத்ரூம் இருந்தான். சரி, எனக்கு பாத்ரூம் நானும் போனேன். இவன் கூட போகும்போது நான் போகும்போது என் தங்கச்சி என் ரூமில் படுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் கை கழுவி தண்ணி திறந்தோம். தண்ணி கழுவிட்டு போய் படுத்தோம். அப்புறம் தண்ணி திறந்துருக்காங்க யாரோ. நாங்கள் யோசித்தோம் வீட்டில் யாராச்சும் பூந்துருப்பாங்க சொல்லிட்டு சுற்றி ஆராய்ஞ்சோம். யாரும் இல்லை. அப்புறம் தான் எங்களுக்கு விஷயமே வந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, வீடியோ காலு. அப்போ தான் சொன்னாங்க, அந்த ஆற்றுல பொந்தியானா இருக்குன்னாங்க. அதனால நான் இப்போ உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, இந்த பொந்தியானா இருக்குல்ல, ஆற்று பக்கம் இருக்கும். அது தயவு செய்து கால் கழுவிட்டவங்க தயவுசெய்து ஆற்றுக்கெல்லாம் போவாதீங்க. சில பேர் வந்து ஆற்றுக்கு போவாங்க, 7 மணிக்கு பிடிக்கலாம் போவாங்க. ஆனால் 7 மணிக்கு 6 மணிக்கு மேலே போவாதீங்க. 5 மணி 4 மணிக்கெலாம் போங்க, சரிங்களா? தேங்க்யூ. இனிமேல் யாருக்கு நடந்திருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.